நிறைய படங்களில் நாம் நடிக்க வேண்டும், நிறைய சம்பாதிக்க வேண்டும், விரும்பிய படங்களில் எல்லாம் நாம் இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற நடிகர்கள் நிறைய பேர் இருக்கின்றார்கள். அப்படி கண்ட படங்களில் நடித்து காணாமல் போன நடிகர்கள் பல பேர் இருக்கிறார்கள். இதில் நடிகர் இயக்குனர் சசிகுமார் முற்றிலும் மாறுபட்டவர். ஒவ்வொரு படம் செய்தாலும் பேர் சொல்லும் வகையில் ஏதேனும் அதில் ஒரு நல்ல மெசேஜ் இருந்தால் மட்டுமே, அந்த கதாபாத்திரம் பேசப்படும் என்று தெரிந்தால் மட்டுமே தான் நடிக்கின்றார். இல்லை என்றால் அந்த படமே வேண்டாம் என்று சொல்லிவிடுகின்றார். பணத்திற்காகவும் அதிக படங்களில் நடிக்க வேண்டும் என்கின்ற பேராசையும் இல்லாதவர். அவர் நடிக்கின்ற ஒவ்வொரு படமும் முத்து முத்தாக மனதில் இடம் பிடிக்கக்கூடிய கதாபாத்திரங்களில், மனிதர்களால் நேசிக்கப்படுகின்ற கதாபாத்திரங்களில், மனிதர்களுக்குள் நடக்கின்ற கதாபாத்திரங்களில் நடித்துக் கொண்டிருப்பவர். சுப்பிரமணியபுரம், நாடோடிகள், சுந்தரபாண்டியன், அயோத்தி, கருடன், ராஜவம்சம், எம்ஜிஆர் மகன், உடன்பிறப்பே என்று அவர் நடித்த ஒவ்வொரு படத்திலும் மாறுபட்ட கதாபாத்திரங்களில் வந்திருக்கின்றார். அப்படிதான் இப்போது அவர் நடித்து விரைவில் இந்த மாதம் 20ஆம் தேதி வெளியாக இருக்கின்ற நந்தன் படத்தில் நந்தன் என்ற கதாபாத்திரத்தில் முற்றிலும் மாறுபட்ட ஒரு கிராமத்து நல்ல மனிதராக, கிராமத்தில் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக ஒரு மாறுபட்ட கதாபாத்திரத்தில் தோன்றியிருக்கின்றார், நடித்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும். தன்னுடைய இயல்பான நடிப்பால் பட்டை தீட்டியிருக்கின்றார் நந்தன் படத்தில். நந்தனாகவே வாழ்ந்து நம்மிடையே 20ஆம் தேதி வந்து கலக்க இருக்கும் சசிகுமாரை வாழ்த்துவோம். அதே சமயத்தில் அதன் இயக்குனர் இரா சரவணன் ஒரு ஆனந்த விகடன் பத்திரிகையில் மாறுபட்ட பல நேர்காணல்களையும் மாறுபட்ட பல சந்திப்புகளையும் எழுதியவர். தன்னுடைய படைப்புகளால் தேர்ந்த பத்திரிகையாளராக, சிறந்த எழுத்தாளராக தன்னை இனம் காட்டிக் கொண்டவர். அவர் எழுதுகின்ற ஒவ்வொரு எழுத்தும் அந்த அளவுக்கு உண்மையை பேசியது, நேர்மையை பேசியது, மனிதர்களிடையே உள்ள கோபங்களையும் நியாயங்களையும் அதை வெளிப்படுத்தும் வகையில் அவர் படமாக உருவாக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர் என்பதற்கு உடன்பிறப்பே ஒரு படத்தையும் சொல்லலாம். அதாவது ஜோதிகா, சசிகுமார் அண்ணன் தங்கை பாசத்தை மிக அழகாக கிராமத்து மண்ணோடு கலந்து அற்புதமாக படைத்திருந்தார் இரா சரவணன். அந்த சரவணன் மீண்டும் களத்திற்கு வந்து படைத்திருக்கும் ஒரு அற்புதமான படைப்பு தான் நந்தன். நேர்த்தியான, நேர்மையான இயக்குனர் வினோத்தே நந்தன் படத்தின் கதையை பற்றி சிலாகித்து பாராட்டியிருக்கின்றார். அதே போல சமுத்திரக்கனியும் இதில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் அழைத்த போது நேரமின்மையால் நடிக்காவிட்டாலும் கூட இந்த பாத்திரத்தை சசி ஏற்று நடித்த போது பட்ட வலிகள் எல்லாம் படத்தில் பிரதிபலிக்கும், படத்தின் வெற்றிக்கு உதவும் என்று அவர் சொல்லியிருந்தார். சசிகுமார், சுருதி, பாலாஜி சக்திவேல் மற்றும் பலர் நடிக்க இசை ஜிப்ரான், எழுத்து இயக்கம் இரா சரவணன். இம்மாதம் 20ஆம் தேதி நந்தன் வருகிறான். மாறுபட்ட ஒரு புதிய கோணத்தில் சினிமாவை உங்களுக்கு அடையாளப்படுத்த கூடியவர் இரா சரவணன் என்பதை, ஒரு வித்தியாசமான இயக்குனர் என்பதையும் அறிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.